இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் விண்ணப்பங்களை கர்த்தர் கட்டளையிட ஆவலாயிருக்கிறார். 1 சாமுவேல் 1:27 அதை வாசிக்கிறோம். எப்படி நம் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தருகிறார்? எது நிமித்தம் பதில் தருகிறார்? முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 7:7 கேளுங்கள், என்னிடம் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படும். ஆம், மார்க் 11:24 அதை வாசிக்கிறோம். யாக்கோபு 4:3 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரிடம் கேட்காதிருங்கள். உலக இச்சைகளை நிறைவேற்றி உலக பெருமையை பெறும்படி மாம்சத்தின்படி நடந்து இந்த உலக சிற்றின்பங்களை அனுபவிக்க விண்ணப்பம் பண்ணும் பொழுது அதை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆனால் ஆண்டவரிடம் அவருடைய தகுதியின்படி பரிசுத்தத்தின்படி நாம் அவரிடம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும். இரண்டாவதாக விசுவாசியுங்கள். மத்தேயு 21:22 நாம் வாசிக்கிறோம், விசுவாசமுள்ளவர்களாய், அதாவது நம்பிக்கையுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆண்டவர் எனக்கு நான் ஜெபம் பண்ணினால் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அதை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். உங்கள் ஜெபத்திற்கு பதிலை தருவார். நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு செய்வார், என் தகப்பன் என் கண்ணீரை துடைப்பார், எனக்கு உதவி செய்வார், என்னை தள்ள மாட்டார் என்ற விசுவாசத்தோடு கேளுங்கள், நம்பிக்கையோடு கேளுங்கள், கொடுப்பார். 1 யோவான் 5:15 வாசித்து பாருங்கள். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்கிறவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நம்பிக்கை. மூன்றாவதாக அவருடைய வார்த்தையின்படி நாம் கேட்போம். வேத வசனங்களை படிப்போம். அதில் எழுதியிருக்கிறது நிறைய ப்ராமிசஸ், நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை செய்வேன் 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 என்று. அதை வைத்து நாம் கேட்கும் பொழுது யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நான் வாக்குத்தத்தம் பண்ணின அத்தனை ஆசீர்வாதங்களும் வேதத்திலிருந்து நீங்கள் எடுத்து உங்கள் இருதயத்திலே வைத்து அதன்படி ஜெபம் பண்ணினால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அத்தனையும் செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் செய்வார். வேத வசனத்தின்படி நீங்கள் கேட்கும் பொழுது அவருடைய வசனம் ஒரு தூபமாக ஆண்டவரிடம் செல்கிறது, ஞாபகப்படுத்துகிறது. அதன் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நான்காவதாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு இதை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். எபிரேயர் 4:3 உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த சித்தத்தை, ஆண்டவர் சித்தத்தை, ஆண்டவருடைய தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் விதவிதமான தீர்மானத்தை திட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவருடைய சித்தத்தின்படி, அவருடைய முன் அறிவின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி நாம் கேட்டால், ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் அப்படி நம்மை ஜெபிக்க வைத்து, பரிசுத்த ஆவியானவராலே அப்படி நாம் ஜெபித்தால், அப்பொழுது ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதன்படி நமக்கு செய்யப்படும். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபங்களுக்கு பதிலை கொடுப்பார். 1 யோவான் 5:14 தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கும் தைரியம். அவருடைய சித்தத்தின்படி கேட்க பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புங்கள். ஐந்தாவதாக அவருடைய சித்தத்தின்படி நாம் கிரியை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம், வேண்டிக் கொள்கிறோம். இதை செய்ய சுவாமி, உம் சித்தத்தின்படி நான் போகிறேன், இவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். என் ஜெபத்தை கேட்டு இவர்களுக்கு அற்புதங்களை செய்யும், என் ஜெபத்தை கேட்டு இவர்கள் கண்ணீரை துடையும், இவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பது உமது சித்தம், அதை நிறைவேற்றப் போகிறேன், என்னோடு வாரும். ஆண்டவர் கூட வருவார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, அப்பொழுது
அவர் நம் ஜெபங்களை கேட்டு அதற்காக அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் பதிலை தருவார், அற்புதங்களை செய்வார், தேவைகளை சந்திப்பார். ஜனங்கள் முன்பதாக உங்களை நிறுத்தி அவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை உபயோகப்படுத்துவார். 1 யோவான் 3:21 பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு பிரியமானவைகளை அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நம்ம வழியில் போகாமல் நம்ம நினச்சிக்கிட்டு ஆண்டவர் கூட வருவார், நம்ம இஷ்டப்படி போகலாம், நம்ம இந்த ஊருக்கு போய் இவங்களுக்கு அற்புதத்தை செய்யலான்னு போனால் ஆண்டவர் சொல்லுவார், நான் வேறு ஊருக்கு ஒன்று போகிறதுக்கு திட்டம் பண்ணி வச்சுருந்தேன், நீ இந்த ஊருக்கு போகிற, நீ இந்த காரியத்தை படிக்கிற, நீ இந்த வேலைக்கு போகிற, இதெல்லாம் நான் தீர்மானம் பண்ணலை, அதனால் நான் தீர்மானம் பண்ணாததை செய்கிறபடினால் நான் கூட வரமாட்டேன்னு சொல்லுவார். அவருடைய தீர்மானத்தின்படி நாம் செய்யும் பொழுது நாம் என்ன ஜெபிக்கிறோமோ அதை நமக்கு செய்வார். தைரியமாக இருங்க. நீங்கள் அவர் தீர்மானத்தின்படி செய்கிறீர்களா? உங்களோடு கூட இருந்து உங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பிப்பார். தைரியமாக இருங்க. 6வதாக, கனி கொடுக்கும்படியாக அவர் நம் ஜெபங்களை கேட்பார். யோவான் 15:16 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, அந்த கனிகள் நிலைத்திருக்கும்படிக்கு என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார், அவர் உங்களுக்கு தருவார். நான் கனி கொடுக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு என் வேலையை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கணும், ஆண்டவர் நாமத்தினாலே உதவி செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், பரிசுத்தமாக வாழணும். இதெல்லாம் கனி கொடுக்கும் காரியம். அதனால் அதை நீங்கள் செய்யும்போது என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவரை கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யணும் ஜெபம் பண்ணும் பொழுது அதற்கு பதிலை தருவார். அதன் மூலம் அற்புதங்களை செய்வார். இன்னும் 7வதாக, அவர் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் ஜெபத்திற்கு பதிலை தருவார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இதான் ஆண்டவருடைய விருப்பம். சப்பனியா 3:17 வாசிக்கிறோம், அவர் உங்கள் நிமித்தம் கெம்பீரிப்பார். ஆங்கிலத்திலே சந்தோஷம் அடைந்து உங்கள் நிமித்தம் பாடுவாராம். உங்கள் பேரை சொல்லி பாடுவார், என் கண்மணி, என் செல்லம், என் சித்தத்தெல்லாம் நிறைவேற்றுகிறார் என்று பாடுவார். அப்படி நீங்களும் அந்த சந்தோஷத்தை, ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதுக்கு எல்லாத்துக்கும் பதிலை தருவார். யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி கொடுப்பார்? எபேசியர் 3:20 படி நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு அதிகமாக கொடுத்து உங்களை சந்தோஷமடைய செய்ய அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகிறார். இதெல்லாம் எப்படி நமக்கு வருகிறது? 2 கொரிந்தியர் 8:9 வாசித்து பாருங்கள். அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை பெறும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆண்டவரே, எல்லா இருளா இருக்குதேன்னு கதறினார். எதற்காக? உங்கள் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ண, உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வர. ஆகவே தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருவார். அந்நாளுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். இயேசுப்பா, தயவாக அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். விரும்பி கேட்கிற ஒவ்வொன்றிற்கும் பதிலை தாரும். இது மச் மோர் எக்ஸீடிங்லி தென் வாட் யூ ஆர் ஆஸ்கிங். தாரும் அப்பா, தாரும். விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்யும். நாளில் பதிலை தாரும். எப்படி ஜெபிக்க வேண்டுமோ அந்த வழியிலே நடத்தும். பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் அவள் கனி கொடுக்கும்படி கிருபை செய்யும். எங்களுக்காக ஏற்பட்ட பாடுகளுக்காக, தரித்திரனானதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஐஸ்வர்யவங்களாக வைப்பீர். எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை கொடுப்பீர். ஸ்தோத்திரம். இந்த நாளில் அதை செய்யும். ஆசீர்வதியும். ஆமேன். God bless you. 2026 எல்லாம் வல்ல இறைவனுடைய வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜனவரி 3, ஜனவரி 4, 3ஆம் தேதி வாலிபர்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம்.
4ஆம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். தேவ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன். திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைத்து திருச்சபை மக்களும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர். நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்ம இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம். நீங்கள் மாத்திரல்ல, உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும். தெரிந்த எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். இயேசு அந்த இடத்திலே உலாவுவார். அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். நடைபெறும் இடம் YMCA மைதானம், நந்தனம், அண்ணா சாலை, சென்னை 6,35,000.